வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமை போல ஒரு முக்கியமான ஆளுமையோடு இணைய இருக்கின்றோம். தேசம் நெட், தேசம் டியூப்புக்கு இவர் புதியவராக இருந்தாலும் ஈழத்தமிழ் சமூகத்துக்கு மிக நன்கு அறிமுகமானவர், அறிமுகம் அவசியமும் இல்லாதவர். அந்த வகையில இன்றைக்கு எம்மோடு இணைந்து கொள்பவர் வா ஐஷா ஜெயபாலன். வணக்கம் தோழர். இப்ப 2006 பேச்சுவார்த்தைகள்ல பிறகு நீங்கள் ஒரு பிபிசிக்கு வழங்கிய நேர்காணல்ல அந்த பேச்சுவார்த்தையில இருந்து பின்வாங்கினது தொடர்பாக மிக காட்டசாட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தீங்க. விடுதலை புலிகள் பின்வாங்கி இருக்க கூடாது. ஆமா, நான் அந்த அறிக்கையை விட்டுட்டு நான் நேர வன்னிக்கு போனேன். வன்னியிலும் போய் இதை சொல்லி சண்டை பிடிச்சேன். எப்ப பாலசிங்கத்தை ஓரங்கட்டிக்கணுமோ அன்றைக்கே வெஸ்டர்ன் டிப்ளமேட்ஸ், நான் பேசின வெஸ்டர்ன் டிப்ளமேட்ஸ் சொல்லிட்டோம் பிகினிங் ஆஃப் த எண்ட். ஏன்னா எங்களால பாலசிங்கத்தோட மட்டும்தான் பேச முடியுது. மற்றவ வந்தா ஒன்று குழப்பி போட்டு சிங்களவர் குழப்பினான்னு சொல்லிடலாம். சிங்களவர் என்ன செய்யறாங்க, அவசியம் சிங்களவர் எல்லாம் படிச்ச டிப்ளமேட்ஸ் தான் அனுப்புறாங்க. அவங்க புத்திசாலித்தனமா இவ குழப்புற மாதிரியான ஒரு போல இவ இந்த பக்கத்துக்கு அடிக்கிறாங்க. இது யாரும் அதை கையாள முடியுது இல்லை. பாலசிங்கம் மட்டும்தான் திருப்பி அடிச்சு சிங்கள டிப்ளமேட்ஸ கலங்க வச்சது. இதே உடனே பேச்சுவார்த்தையா குழப்ப பார்க்கணும். இல்லாட்டி வன்னிக்கு போன் பண்ண ஒவ்வொரு கேள்விக்கும் வன்னிக்கு போன் பண்ணினேன். அப்போ ஒரு டிப்ளமேட் என்ன கேட்டு சொல்றாரு, முக்கியமான டிப்ளமேட் பிரபாரன், எல்லா கேள்விகளுக்குமே பிரபாரனுக்கு போன் பண்ணினோம். அப்ப இங்க நிக்கணுமா, நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்காவும் நாங்களும் ஒவ்வொரு கேள்விக்கும் விமானத்துல போய் பரசூட்ல குதிச்சு அவருடைய தலைவர்கிட்ட பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கணும் வேண்டி நிக்கணுமா. திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். இதனால் உடனே வன்னிக்கு நான் தெரிவித்தேன். நீங்க ஜெனிவா பேச்சுவார்த்தையை குழப்பியது நீங்கள் அந்த கருத்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றது நீங்கள் பாலசிங்கத்தை வெளியேற்றாமல் இருந்தா பாலசிங்கத்தோட தாங்கள் வேலை செய்யறது தயாராக இருக்கிறோம். அவைய கருத்திலேயும் மாற்றம் செய்திருக்கிறேன். முதல் எல்லா தற்கொலைப்பட வச்சிருக்கிறார்களும் அழிக்கவனுன்ற கருத்துல இருந்தவர். ஹிலாரி கிளின்டன் பேட்டி ஒன்றும் அதை சொல்றேன். முதல் டெரரிசம், ஒன் டைப் ஆஃப் டெரரிசம், தற்கொலைப்பட வச்சிருக்கிற எல்லாரும் அழிக்கப்பட வேண்டிய டெரரிஸ்ட் கருத்து தான் இருந்த அமெரிக்காது. ஹிலாரி கிளின்டன் பாலசிங்கத்தின் அழுத்தத்தால ஹிலாரி கிளின்டன் சொல்றா டெரரிசம் ஹிலாரி கிளின்டன் சொல்றா பாலசிங்க காலத்திலும் சொல்லப்பட்டது பேச்சுவார்த்தையில டூ டைப் ஆஃப் டெரரிசம் முதல் முறையாக ரீடிஃபைன் பண்ணினோம். ஒன் இஸ் ஐடியாலஜிக்கல் டெரரிசம். அது தலிபான அதுக்கு உதாரணம் காட்டினோம். அது ஒரு காலத்திலும் அழியாது. அந்த ஐடியாலஜி இது இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதை அழிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னா அந்த கருத்து. பிறகு சொல்லினா டெரிட்டோரியல் டெரரிசம். அது பிரதேசத்துக்கான ஒரு பிரதேசத்தை அடைகிறதுக்கான பயங்கரவாதம். இந்த பிரதேசத்தை பெற்றுக் கொடுத்தா அவர்கள் பயங்கரவாதத்தை கைவிட்டுருக்கணும். அதுக்கு உதாரணம் எல்டிடின்னு சொல்லும் என்று சொல்லிப்பட்டுத்தான் எல்டிடியை கொசோவா, ஈஸ்ட் சூடான், சவுத் சூடான், ஈஸ்ட் டிமோர் இந்த லிஸ்ட்ல போட்டு ஒரு இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்டா இந்த தீர்வு ஃபெயிலா வந்தா உங்களுக்கு தனிநாடு தருகிறோம் அந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்தது. அவர்கள் நான் ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தியவரோட நானும் வருவேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா இடைக்கால தீர்வு குழம்பி இருந்தா கொசோவாக்கும் இடைக்கால தீர்வு குழம்பித்தான் தனி நாடானது. சவுத் சூடானும் இடைக்கால தீர்வு குழம்பித்தான் தனி நாடானது. ஈஸ்ட் டிமோர்லும் அதே சிக்கல் தான். அதேதான் இந்த 3 நாடுகளுடைய வழிய விடுதலை புலிகள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தது. இதற்கு எந்த பாலகுமாருக்கு இருந்தார். அது அவர்கள் பின்பற்றவில்லை. தனிப்பட்ட முடிவா அது என்ன தமிழீழம் காணாட்டி என்ன சுடுங்கோன்னு சொல்றாரு தானே. இல்ல அது சொன்னாலும் கஸ்ட்ரோவுடைய அழுத்தம் முக்கிய காரணம். உண்மையா விடுதலை புலிகள் அழிகின்றது காரணம் அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒரு பலமா கட்டினால்தான் முழுமையான விடுதலை அடைய முடியும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வச்சு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரும் பிளமாக்குறதுண்டா அவர்களுக்கு அகதியந்தத்து கிடைக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை ஒரு லோ லெவல்ல தொடர வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்தது. அதுல நான் சரிபட சொல்ல வரவில்லை. ஆனா புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதை உணர வேணும். இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்துல குறிப்பா ஏழைகள் அதிகம் வாழ்ற எல்லாருக்கும் முதல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய பிள்ளைகள், ஏழைகள், கிழக்கு மாநிலத்தில் உள்ள ஏழைகளுடைய பிள்ளைகள், மற்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவு தொடர்பான பிரச்சனை இதுகளில் புலம்பெயர் தமிழர்கள் அதிக கரிசனம் செலுத்துற மூலம்தான் விடுதலை புலிகளுக்கு அவர்கள்
அஞ்சலி செலுத்த முடியும் நான். இப்ப இந்த கடைசியாக ஒரு கேள்வி, இந்த நீண்ட உரையாடல், நாங்கள் இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பில் முழுமையான ஒரு உரையாடல் நடத்துவோம். இந்த 2006 மாவிலாறு அணை மூடுவதற்கு முதல் சில ஆண்டுகளுக்கு முதல் நோர்வே அரசாங்கத்தின் தலைமை உதவியோடு இணைத்தலைமை நாடுகள் ப்ராஜெக்ட் பீக்கன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள். அதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு புலிகள் உடன்படாவிட்டால் அவர்களை இல்லாதொழிப்பதற்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்படுகிறது, ப்ராஜெக்ட் பீக்கன். அது பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா இதுக்கு முதல்? அது பற்றி நான் நிறைய அதுக்கு முதலே இந்த பிரச்சனை வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னே வந்து நான் விடுதலை புலிகளோட நிறைய வாதாடி இருக்கிறேன். தற்கொலை படையை கைவிடுங்க, தற்கொலை படையை கைவிடாட்டி அவர்கள் வந்து ஒரு இடைக்கால கைவிடாட்டி உங்களை அழிச்சிருக்கணும். தற்கொலை படையை அழிக்கிறது தான் அவருடைய கருத்தண்டு. அவருடைய அடிப்படை வந்து அதுதான். நீங்க தற்கொலை படையை விடும்படி நான் மிகவும் இதாக்கணும். கடல்ல தற்கொலை தாக்குதல் செய்தா கூட அடையாளம் இருக்காது. தரையில செய்யற எல்லா தற்கொலை தாக்குதலுக்கும் அடையாளமும் சாட்சியும் இருக்கு. இந்த விடயங்களெல்லாம் நான் அவரோட விவாதித்திருக்கிறேன். பாலசிங்கம் அண்ணாவுடைய அழுத்தத்தின் பேரில் தான் ஒரு கொஞ்சம் பெஸ்ட் வந்து இறங்கி வந்தது. டெரிட்டரி கிடைச்ச பிறகு தற்கொலை இதை விட்டுருங்கள், இப்படி ஒரு பிரதேச விடுதலைக்கு போராடுகிற இயக்கங்கள் வந்து டெரிட்டரி கிடைச்சிட்டா தற்கொலை இதை விட்டுருங்கன்னா நம்மடியா தற்கொலை இதை விட வைக்கிறதுக்கு டெரிட்டரியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு வழி என்ற ஒரு கருத்து மேலோங்கினதுல பாலசிங்கத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதா நான் கருதுறேன். அதன் அடிப்படையில ஹிலாரி கிளின்டன் கிளாரிபிகேஷனும் வருது. டெரிட்டோரியல் டெரரிசம், ஐடியாலஜிக்கல் டெரரிசம் கிளாரிபிகேஷன் வருது. அதே அவர்கள் விடுதலை புலிகள் அதை புரிஞ்சோண்டு ஏற்றுக்கொள்ள வேணுமென்றா அவரோட வந்து இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொள்ள வேணும். அவரோட அந்த இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்டிருந்தா இன்றைக்கு நாங்கள் தனிநாட்டில் இருந்திருப்போம். இடைக்கால தீர்வை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ற சூழல்ல இருக்குது. இன்றைய இருக்கிற இலங்கை அரசாங்கம் அன்றைக்கு இருந்தால் ஒருவேளை இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்த அரசாங்கங்கள் வந்து இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையில் இருக்கையில என்னுடைய இடைக்கால தீர்வு குழப்பி கொசோவாவில் இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்டாங்க. இடைக்கால தீர்வு குழப்பப்பட்டது. கொசோவாண்டே தன்னாடா இருக்கு. சவுத் சூடான் ஈஸ்ட் மறந்த வரலாறும் இந்த பாதையில தான் போயிருக்கு. இந்த பாதையில நாங்களும் இருந்திருக்கோம். இப்ப உங்களுடைய நண்பர் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன், அதுக்கு பிறகு ஈரோஸினுடைய இன்னொரு உறுப்பினர் அருண்குமார், இவர்கள் 2 பேரும் அண்மை காலமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி வர விஷயம் என்னென்றால், அண்டன் பாலசிங்கம் வலுக்கட்டாயமாக அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டார், அது மிகப்பெரிய தவறு என்று இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார். அது அவர் அப்படி செய்திருக்காவிட்டால் தாங்கள் தமிழீழத்தை எடுத்திருப்ப மாட்டேன். இப்ப நீங்க சொல்றீங்கள் அண்டன் பாலசிங்கம் சொன்னதை கேட்டிருந்தால் தமிழீழம் வந்திருக்க மாட்டேன். இதுல அது என்னடா, நான் வந்து ஜெயச்சந்திரன் என்னுடைய நண்பர் வந்து அவரும் வந்து தான் நம்புறதான் காய்ப்பார். அவருடைய நான் நம்புறதான் பேசுறேன். ஆனா நான் நினைக்கிறேன், நான் நம்பினது வந்து சரி என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் நம்பினது சரியா இருந்தா இது என்ன பொறுத்தளவு அவர் நம்பினது நம்பிக்கைதான் இந்த அளவுக்கு இருக்குது. என்ன பொறுத்த அளவுல நான் வெஸ்டர்ன் டிப்ளமேட்ஸோட நான் பழைய அளவில் இந்த ஹிலாரி கிளின்டன் அதிகமான தமிழர்களை ஆய்வு கட்டுரைகள் எல்லாமே வந்து இந்த ஹிலாரி கிளின்டனுடைய அந்த முக்கியமான வந்து தொட்டும் திருப்பி தொட்டு கூட பாக்குறது இல்லை. ஆனா அதுதான் முக்கியமான இந்த நீங்க இந்த எல்லாத்துக்கும் முக்கியமான பதில் வந்து ஹிலாரி கிளின்டன் வெளியிட்ட அந்த கிளாரிபிகேஷன். அந்த கிளாரிபிகேஷன் அடிப்படையில டைகர்ஸை தவிர மற்ற 4 இயக்கத்தை தெரிவடைச்சது. டைகர்ஸ், கொசோவா இயக்கம், சவுத் சூடான் இயக்கம், மற்றது ஈஸ்ட் திமோர் இயக்கம். அதுல 3 இயக்கங்கள் ஏற்றுக்கொண்டது. டைகர்ஸ் ஏற்றுக்கொள்ள. இதை வச்சுதான் நாங்கள் இன்றைக்கு கொசோவா தனிநாடு, சவுத் சூடான் தனிநாடு, ஈஸ்ட் திமோர் தனிநாடு நாங்கள் இன்றைக்கு நான் பாலசிங்கத்துடைய நிலைப்பாடு நான் பாலசிங்கம் செய்த எல்லாத்தையும் பாலசிங்கம் சொல்ற எல்லாத்தையும் நான் சரி. இந்த பிரச்சனை பாலசிங்க நிலைப்பாடும் பாலசிங்க போராட்டம் வந்து நான் சாக போறேன், அதுக்கு முதல் வந்து அவர்கிட்ட இது வந்து நான் சாக போறேன், அதுக்கு முதல் பிரபாரணம் தமிழீழத்தையும் காப்பாற்ற வேணும். அந்த அடிப்படையில நான் அவர் இறங்கினவர் இல்ல. நான் சாக போறேன், நான் செத்தா தமிழீழத்தையும் பிரபாரணையும் அழிக்கப்பட்டுரும். எனக்கு அவர் என்னோட பேசினா வச்சு கொண்டேன். நான் சாக முந்தி நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேணும். அந்ததான் அவற்றை இதா இருந்தது. மார்த்தாண்டனை காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட சொன்னவர்.
இல்ல நான் அதை பற்றி கருத்து கூற விரும்ப இல்லை. ஆனா அவற்றை நிலப்பாடு தான். நீங்கள் எரிக் சோல்ஹெய்ம் ஒயிட் டைகர் என்று சொல்லப்பட்ட எரிக் சோல்ஹெய்ம் எப்படி இதுக்கு எதிராக மாற வேண்டி வந்தது? இந்த காரணம் தானா? நீங்கள் இந்த பேட்டியை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துல ஒரு இந்த பேட்டியை இங்க வாசித்தது. இந்த பேட்டியில சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் சொன்ன விஷயம் நான் கடுமையாக விமர்சித்த விஷயம். நான் போன இந்த பேட்டியெல்லாம் வாய்ச்சதை சொல்லிக்கணும். நானும் அதை பற்றி சொன்னேன். அதுதான் இந்த லெவான்னு சொன்னேன். அதை சொன்ன விஷயம் நான் அழுதழுது சொன்ன பேட்டி. அது அப்பவே தெரியும் இந்த டைகர்ஸை அழிக்க போறாங்கன்றது எனக்கு அப்பவே தெரியும். வெஸ்டர்ன்ட முடிவு அப்படி இருந்தேன்டா, ஒன்றில் டைகர்ஸை தற்கொலை படைய கைவிட்டு போராட்டத்தில இருந்து இடைக்கால தீர்வை ஏற்று அது நிராகரிக்கப்பட்ட தனிநாட்டுக்கு உதவுற என்ற லிஸ்டில் ஈஸ்ட் டிமோர், சவுத் சூடான், கொசோவாவுடைய லிஸ்டில் டைகர்ஸை சேர்க்கிற ஒரு முயற்சியில தான் பாலசிங்கத்தின் முழு முயற்சியும் அதான் இருந்தது. அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு டிப்ளமேட்டா பாலசிங்கத்துக்கு இருந்த வாய்ப்பு இந்த லிஸ்ட்ல டைகர்ஸை சேர்க்கிறதா. இந்த லிஸ்ட்ல டைகரை சேர்க்கிறதுக்கான அத்தனை முயற்சியிலையும் பாலசிங்கம் வெற்றிகரமா செய்தது. அதுதான் என்னால சொல்லுது. வேற எனக்கு தெரியாத விஷயங்கள்ல நான் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் எரிக் சோல்ஹெய்மோட பேசி இருப்பீர்கள் பல தடவை, உங்களுடைய நண்பரும் கூட. அவருடைய அபிப்பிராயம், தனிப்பட்ட அபிப்பிராயம் எப்படி இருந்தது? விடுதலை புலிகள் என்னடா கேட்டவர், நீங்கள் காசு இல்லாம உங்களால வேலை செய்ய முடியுது இல்ல, எங்கள்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீர்கள் இல்ல, உங்களுக்கு எரிக் சோல்ஹெய்ம் எல்லாரும் உங்களுக்கு தெரியுது, அவையந்த ப்ரொஜெக்ட்களையாவது செய்யுங்க, நாங்கள் தவறா நினைக்க மாட்டோம், நீங்கள் அவையந்த ப்ரொஜெக்ட்களையாவது செய்யுங்க, அவையோடையாவது வேலை செய்யுங்க. என்னடா உங்களுக்கு வன்னிக்கு வரதுக்கே காசு இல்லை, உங்களுக்கு நாங்கள் உள்ளுக்கு வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அதான் சொன்னது, நாங்கள் உங்களுக்கு எங்க வேணுமென்றாலும் வீடு வாங்கி தரோம், எவ்வளவு காசு எவ்வளவு ஏற்றிக்கிறேன் தாரவன்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட நான் சொப்பு சல்லியும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். நான் அது சொன்னேன், உள்ளுக்கு கூட வர தேவையில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன், நாங்கள் உதவியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்னேன், ஒரு சொப்பு சல்லி கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னோட கை நீட்டுனா நான் நேர்மையா அவங்களோட கதைக்கிறாது, நேர்மையா உண்மையில பேசுறாது. நான் அப்பதான் நான் சொன்னேன், அப்படின்னா நீங்கள் எரிக் சோல்ஹெய்ம் ஆக்கள் எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கு, நீங்க எரிக் சோல்ஹெய்ம் ஆக்களோட வேலை செய்யலாம், நாங்க தப்பா நினைக்க மாட்டோம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் எரிக் சோல்ஹெய்மோட சில ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பித்தது. என்ன ஃப்ரீலான்ஸ் அட்வைசர், அது ஒரு ஷார்ட் ப்ராஜெக்ட் தான். 8 மந்த் எரிக்கனோட தொடர்ந்து நம்ம எரிக் சோல்ஹெய்முக்கும் இயக்கங்களுக்கும் கூட நான் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறேன். நான் ஒரு 8 மந்த் ப்ராஜெக்டோடு செய்திருக்கிறேன் அவரோட. மற்றபடிக்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளின் காசை கொண்டாட்டின்ற காசை திருவள்ளிச்சுத்தான் நான். அதாலதான் எங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை எனக்கு வந்தது. அப்படித்தான் நான் வேலை செய்யணும். அதாலதான் நான் இந்த வரைக்கும் நிமிந்து கதைக்கக்கூடியது. எரிக் சோல்ஹெய்ம் தன்னுடைய புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார், பேட்டிகளையும் குறிப்பிட்டாரா? உங்கள்கிட்ட அவர் தனிப்பட்ட முறையில இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று சொன்னார்? ஒரு ஒயிட் டைகரா இருந்தவர் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டது, அவர்கள் காப்பாற்ற முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று சொன்னார்? இல்ல, அவர்கள் தற்கொலை பட வச்சிருக்கிற எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும்ன்ற நிலப்பாட்டில இருந்தவர். அதுக்கு பிறகு டைகர்ஸுக்கு இந்த பேரையே மென்ஷன் பண்ணி டைகர்ஸுக்கு விசேடமா ஒரு கதவை திறக்கணும். டெரிட்டோரியல் டெரரிஸ்ட், இவைக்கு டெரிட்டரி கிடைச்சிட்டா டெரரிசத்தை கைவிட்டுருக்கணும், தற்கொலை படையை கைவிட்டுருக்கணும்ன்றதான் அந்த அர்த்தம். அது நான் நினைக்கிறேன் பாலசிங்கத்தின் ஒரு பெரிய அழுத்தமும் பங்களிப்பும் இருக்கின்றதுல. அந்த அடிப்படையில தான் டைகர்ஸை கொசோவா, சவுத் சூடான், ஈஸ்ட் டிமோர் லிஸ்ட்ல டைகர்ஸை கொண்டு போனது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டோம். அதுக்கு பிறகு வெஸ்ட்ல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த கூட எல்லாரும் பின்வாங்கிட்டேன். பெரும்பாலான எல்லாரும் சொல்றதுக்கு எனக்கு ஆகில்லை. பெரும்பாலான டைகர்ஸுக்கு ஆதரவாக இருந்த வெஸ்டர்ன் டிப்ளமேட்ஸ் பலர் டைகர்ஸ் ஒரு டெரிட்டோரியல் தீர்வை ஏற்றுக்கொண்டாத்தானே தற்கொலை படையை கைவிடணும். அப்பாவை ஏற்றுக்கொள்ள அப்படியே தற்கொலை படையை கைவிட மாட்டோம். அப்படியே அந்த அவையும் அளிக்கப்பட வேண்டிய லிஸ்டுக்குள்ள அவையும் அப்பதான் போடப்படுது. ஒரு நீண்ட உரையாடலை மிக வெளிப்படையாக மனம் திறந்து பேசி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நேரம் போதாது. இன்னும் ஒரு உரையாடலை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தூடாக ஈழ விடுதலை போராட்டத்தின் அரசியலை பார்ப்போம். அது வரைக்கும் கடைசியா நான் சொல்ல வேண்டியது, புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்து இந்த விஷயங்களை நீங்கள் உடனடியா என் மீது பாயாம இந்த விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. கொசோவா, ஈஸ்ட் டிமோர், சவுத் சூடான்,
லிஸ்ட்ல போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது காலகட்டத்தில் நீங்கள் வடிவா ஆராய்ஞ்சு பாருங்க. ரெண்டாவது என்னுடைய கோரிக்கை, ஈழம் என்று சொல்ற எல்லாருமே கிழக்கு மாநிலத்துக்கு போகணும், கிழக்கு மாநில மக்களை சந்திக்க வேணும், தமிழ் மக்களோட பிரச்சனைக்கு உதவ வேணும், தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு உள்ள பிரச்சனையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான தீர்வுகளை நீங்க சொல்ல வேணும். உங்களோட பிள்ளைகள் ஈஸ்டுக்கு போகணும் என்ற கோரிக்கையை நான் வச்சு, என்ன தனிப்பட்ட முறையில இந்த கருத்துகளுக்காக நான் ஒரு பொய்யும் சொல்லல. நான் அறிஞ்ச விஷயங்களை அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. நான் அறிஞ்ச விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். என்ன திட்ட விட்டுட்டு நீங்க சிந்திக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட ஒரு தந்த உங்களுக்கு நன்றி தோழர் ஜெயபாலன். நாங்கள் மீண்டும் இன்னொரு உரையாடல்ல இணைந்து கொள்ற வரைக்கும் விடைபெறுவோம்.